Kerja tiba. Sari sari. அவசரத்துக்கு கிடைக்காது தான் இல்லடி நான் சொல்லி அனுப்பணும் Hello? Voice cut malpadi. Oh mana? Belum ini masih set lagi. Hari. Hari mama एक बार लगाना पड़े कोल्ले। आप लोग करो। சரி அவங்க வெட்டி பண்ணாலே நீங்க வெட்டுங்க அவங்க வெட்டி எடுத்தவொடனே நீங்க வெட்டுங்க இப்ப வெட்டுங்க ஆம்பளை சாப்பிடுங்க எடுத்து சாப்பிடுங்க பால் சோறு எடுக்காங்க ஒண்ணு அடிங்க போடுற மாதிரி நீங்க கொஞ்சம் கொட்டி அந்த இலையில இருக்குங்க இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வணக்கம். கௌரவ ஜனாதிபதி அவர்கள் எங்கள் வீட்டு சம்பளம் 1750 ரூபா வாங்கி தந்திருக்கிறாரு. அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறதோட 1550 ரூபா கம்பெனினாலையும் 200 ரூபா கவர்மெண்ட்னாலையும் கொடுத்ததுக்கு அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஒரு மாதத்துக்கு எப்படியுமே ஒரு 8000 ரூபா கூடுதலான சம்பளம் எங்களுக்கு வருது. அதே மாதிரி இந்த 200 வருட காலமாக நாங்கள் இங்கே வேலை செஞ்சதில் போராடி அங்கங்கே ஓடி நின்று அப்படி தான் சம்பளம் வாங்கியிருக்கோம். அப்பயும் ஒரு 10 ரூபா 15 ரூபா தான் ஒரு மாதத்துக்கு கூடும். இருந்தாலும் இந்த முறை எங்களுக்கு ஒரேடியாக 400 ரூபா கூட்டி தந்திருக்கிறாரு கௌரவ ஜனாதிபதி அவர்கள். அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறதோட
இதே மாதிரி இந்த சம்பளம் கூட வந்திருக்கிறனால வெளியில் வேலைக்கு போனவங்க, வெளியில் வேலை செய்கிறவங்க அவ்வளோ பேரும் திரும்ப வந்து தோட்டத்தில் வேலை செய்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. சம்பளம் கூட கிடைச்சிருக்கு. எனவே எல்லாருமே வந்து தேயிலை தோட்டத்தில் வேலை செஞ்சு தேயிலை தோட்டத்தை பாதுகாக்கிறதுக்கான ஒரு வழியை ஏற்படுத்திக்கணும்னு சொல்கிறதோட ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த மாதிரி 1750 ரூபா சம்பளம் ஜனாதிபதி அவர்கள் ஒரே நாளில் வாங்கி கொடுத்ததுக்கு. அதே மாதிரி எங்கள் வீட்டு அந்த இப்போ செலவுகள் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. எப்படின்னு கேட்டால் இந்த சாமான் வாங்குறதுக்கு போதுமான அளவு சம்பளத்தை கொஞ்சம் வாங்கி தந்திருக்கிறாரு. எனவே அவருக்கு நாங்கள் பிரவுன்சிக் தோட்ட சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. பிரவுன்சிக் தோட்ட மக்களின் சார்பாக எமது ஜனாதிபதி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். எங்களுக்கு 1750 ரூபா சம்பளத்தை வாங்கி கொடுத்த அவருக்கு நன்றி என்ற வார்த்தையில் சொல்ல முடியாத நன்றி. பாசத்தோடும் நேசத்தோடும் அன்போடும் அவருக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. අපිට පඩිවැටි කරාට අපිට ගොඩාක් සතුටුයි. අපි මේ පාරේ ගොඩාක් පඩි ගත්තා. මේ බඩු ඒවා ගොඩාක් ගත්තා. ගොඩාක් සතුටුයි මේ මාත්‍යාට. අපි කොච්චර 200 විතරක් වැඩ කරා මේ පාර තමයි අපිට පඩි හම්බ වුණේ. ගොඩාක් සතුටුයි. අයිය මේ ඔයාලට ඉන්න පඩි අම්මච්චිව බොහොම සතුටුයි. මේ වෙලාවේ අන්ට කුමාර මහත්තයාට ඉසිවිට වන්න වෙලා මේ වෙලාවේ 1750 අපිට පඩි ආරම්භ දුන්නා. 2015 අපේ පතට එවිල තියෙනවා මාත්‍යා. ඒත් එක්ක අපි වැඩ කරලා තියෙනවා, කතා කරලා තියෙනවා. අපිත් එක්ක දෙය බීලා තියෙනවා අන්ට කුමාර මහත්තයා. එයාට බොහොම ස්තුතියි. අපි ස්තුති වන්ද වෙනවා එයාට. ඒත් එක්ක එකතු වෙලා අපි වැඩ කරන්න කැමති මාත්‍යාට. ඒත් එක්ක අපි යන්නේ ඉන්නේ අන්ට කුමාර මහත්තයාත් එක්ක. அன்றகுமார் ஜனாதிபதி அவர்கள் எங்களுக்கு ஒரே தடவையில் இந்த வருஷம் எங்களுக்கு 400 ரூபா கூட்டி தந்ததுக்கு நன்றி. இவ்வளோ நாளாக போராடி தான் இந்த சம்பளத்தை வாங்கினோம். இந்த வருஷம் போராடாமல் இந்த சம்பளத்தை எங்களுக்கு தந்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். இன்றைய தினம் நாங்கள் 200 வருட காலமாக எங்களுடைய தோட்டத்தில் நாங்கள் வந்து வேலை செஞ்சுருக்கோம். எங்களோட அம்மா அப்பா எல்லாமே வேலை செஞ்சுருக்கோம். இந்த மாதிரிக்கு ஒரு நிரந்தர சம்பளம் வந்து எங்களுக்கு கிடைக்கல. என்னென்னா எங்களுக்கு வந்து ஒரேதான் 400 ரூபா எங்களுக்கு வந்து கிடைச்சிருக்குது. அதுக்கான ஜனாதிபதி அவர்களுக்கு அனுரகுமார திசை ஐயா அவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். என்னென்னா 200 வருட காலமாக எங்களுடைய கோரிக்கையை வந்து எடுக்காமல் ஒரு சிலர்கள் இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து நாங்கள் இந்த நேரத்தில் அவங்களுக்கு நாங்கள் நன்றியும் சொல்ல இயலாது. ஏன்னா இவர்களுக்கு தான் நாங்கள் முதல்ல நன்றியை சொல்லணும். 200 வருட காலமாக நாங்கள் வந்து எந்த ஒரு ரோட்டுக்கும் இந்த ரோடுகளுக்கு போகாமல் நாங்கள் வந்து இந்த நிரந்தர சம்பளம் வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்குது. என்னென்னா நாங்கள் வந்து வருஷம் இந்த போராட்டத்துக்கு மத்தியில் தான் எங்களுடைய சம்பளத்தை எடுத்திருந்தோம். அதனால எங்களுக்கு வந்து இந்த வருஷம் வந்து நாங்கள் எந்த ஒரு ரோட்டுக்கும் இறங்காமல் ஒரே தடவையாக எங்களுடைய குரலை கேட்டு இடதுசாரிகள் கொள்கையோடு இருக்கின்ற எங்களுடைய ஜனாதிபதி அவர்களுக்கு வலதுசாரிகளுக்கு போய் துணை போகாமல் எங்களுடைய இடதுசாரி கொள்கையில் இருக்கின்ற எங்களுடைய ஜனாதிபதி ஐயாவுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் பிரவுன்சிக் மக்கள் சார்பாக நாங்கள் நன்றிகள் தெரிவிக்கிறோம். මෙච්චර කාලේ මේ වත්තේ පඩි වලට හරි කචල් පාරේ හැරෙම ඉඳගෙන තමයි අපි පඩි ළඟ හිටියේ. මේ කාලේ මේ වවුල්දේ මේ ජනාධිපති මාත්‍ර ඇවිල්ලා
කිසි කරදර නැතුව අපිට මේ පඩිය 1850ක් ලබලා දුන්න එකට බොහොම ස්තුතියි. அனைவருக்கும் வணக்கம். எங்களோட ஜனாதிபதி 1750 ரூபா சம்பளம் எங்களுக்கு மக்களுக்கு பெற்றுக் கொடுத்துருக்கு. இன்றைக்கி செப்பல்ட்ட என்சி டிவிஷனில் நாங்கள் இப்போ அது பொங்கல்லாம் ஆக்கி பூசை வச்சு அவருக்கு நன்றி தெரிவிக்கிறோம். அதுக்கு எல்லா பொதுமக்கள் சார்பில் எல்லாத்துக்கும் நன்றி. நம்ம ரோட்டில் நின்று அங்கே நின்று போராடி அப்படித்தான் சம்பளமெல்லாம் வாங்கணும் இவ்வளோ காலம். ஆனால் இப்போ போராட்டம் இல்லாமலே இந்த ஜனாதிபதி நம்மளுக்கு 200 ரூபாய் கூட்டி கொடுத்துருக்காரு. அவருக்கு கோடான கோடி நன்றியை நான் தெரிவிச்சுக்கொள்கிறேன்.